ஹே ஆர்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னுடைய ஸ்டோரி ஏதாவது நல்லா இல்லைன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வியூஸே போக மாட்டுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் நிறையா எஃபர்ட் போட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுறேன். எனக்கு டைமே இல்லை. இருந்தாலும் நான் எல்லா வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது வியூஸே போகலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய மிஸ்டேக்கை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஆர்மி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் என்னென்னா த மாஃபியா கிங்ஸ் ஒய்ஃப். எந்த இன்ட்ரோவும் வேணால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் விட்டுருங்க என்ன. நான் போகணும். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்குது. நான் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். ஏய் அடங்கு. என்ன சொன்ன? இந்த பேப்பரில் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னல. இப்போ பண்ணினா விட்டுறேன். ஆனால் ஜங்கு. ஏய், என் பேர்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத. என் பேர் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? ஒழுங்காக இதில் சைன் போட்டு கிளம்பு. உன்னை நான் விட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய கன்னுக்கு வேலை வந்துடும். சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார். நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய தண்டனை தரணும்னு அவசியம் இல்லையே. நான் சொல்கிறத மட்டும் செய். என்னையே எதிர்த்து கேள்வி கேட்டுன்னு இருக்காத, புரியுதா? ஒழுங்காக சைன் போட்டு கிளம்பு. அப்படி இல்லைன்னா சொல்லு, உன் உயிரை நான் எடுத்துப்பேன். எனக்கு இந்த பேப்பர்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. சார் என்னை மன்னிச்சிருங்க சார். எனக்கு இருக்கிறதே இந்த இடங்க மட்டும்தான். அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஏய், சொல்கிறத மட்டும் செய். எனக்கு நீ ஆர்டர் போடுற வேலை இங்கே வேணாம். சைன் போடுறியா இல்லை ஷூட் பண்ணட்டுமா? சாய்ஸ் யுவர்ஸ். உன்னோட விருப்பம் தான் எல்லாமே. இந்த பக்கம் கன் வைக்கிறேன், இந்த பக்கம் பென் வைக்கிறேன். உன்னோட விருப்பம். எதுவாக இருந்தாலும் நீயே சூஸ் பண்ணிக்கோ, புரியுதா? எனக்கு டைம் இல்லை. டக்குன்னு முடி. எதுவாக இருந்தாலும் ஒன்றையே பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. சார் என்னை விட்டுருங்க சார். நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனால் அதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனை தரணும்னு இல்லை சார். என்னை மன்னிச்சிருங்க சார். இந்த ஒரு வாட்டி என்னை விட்டுருங்க சார். ஏய், இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே அந்த கன்னை எடுத்து அவனோட ஹெட் மேலே வைக்கிறான். சார் சரி ஓகே, நான் சைன் போட்டுறேன் சார். என்னை விட்டுருங்க சார். அப்படி வா வலிக்கு. எவ்வளோ நேரம் ஆக்கிட்டுருப்ப? டக்குன்னு பண்ணு எதுவாக இருந்தாலும். ஓகே சார். அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்சனை சைன் போட்டிருப்பாரு. ஜேகே அப்போவுமே அந்த பர்சனே தான் பார்த்துட்ருக்கான். அதுவும் ஒரு மாதிரி கோவத்தோட. இப்போ போ, சைன் போட்டுட்டல. ஓகே சார், நான் போகிறேன். அந்த பர்சன் போயிட்டுருக்கும்போது ஜேகே அப்போவுமே முறைச்சி தான் பார்த்துட்ருக்கான். அப்போது டக்குன்னு ஒரு கன் ஷூட் சவுண்ட் கேட்குது. அந்த பர்சன் அப்படியே கீழே விழுந்துடுறான். யார் சுட்டதுன்னா நம்ம ஜேகே தான் ஷூட் பண்ணியிருப்பான். சார், அவன் தான் சைன் போட்டுட்டான்ல, அப்போ ஏன் சார் ஷூட் பண்ணிங்க? தெரியும் ஜாக், ஆனால் அவன் பண்ணது பெரிய தப்பு இல்லை. அதனால் அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். இதுவே கம்மி தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே கூலாக நடந்து போயிடுறான். ஜேகே சார், உங்களுக்கு கால் வந்திருக்கு. என்ன காலு? நான்சியா? எஸ் சார், நான்சி தான். அவளுக்கு வேறு வேலையே இல்லை. ஃபோனை கொடு. ஹலோ ஜங்கு. என்ன சொல்லு. ஜங்குக்கு எப்போ வருவ? நான் வர லேட் ஆகும். கொஞ்சம் 10 மினிட்ஸில் வர ட்ரை பண்ணுறியா? எதுக்கு? மீட்டிங்கா? ஆமாம், மீட்டிங் தான். இரு வரேன். 10 மினிட்ஸில் வந்துடுறேன், வெய். ஆனால் ஜங்குக்கு உங்ககிட்ட ஒன்று. லைன் கட் ஆகிடும். நான்சி எங்க? ஏன் ஜங்கு, ஏன் உனக்கு என்ன பிடிக்க மாட்டுது? நானும் எத்தனையோ வாட்டி உன்கிட்ட வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நீ என்னை ஒரு நாள் கூட திரும்பி கூட பார்த்ததில்ல. ஆனால் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? இதை நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு புரியல ஜங்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இங்கே ஜேகே சிக்னலில் நின்றுன்னு இருந்திருப்பான். என்ன நடந்துகிட்ருக்கு ஜாக்? இவ்வளோ நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கோம். என்னாச்சு? சார், இங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. பரவாயில்ல. ஒரு நாள் டிராஃபிக் ரூல்ஸை மீறலாம் ஒன்றும் தப்பில்லை. நீங்கள் வண்டி எடுங்க. பட் சார், அங்கே போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ வண்டி எடு. அப்போது ஜேகேவோட விண்டோவில் யாரோ நாக் பண்ணுறாங்க. ஜேகேவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஒயன். நான் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. அங்கே வந்து பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் டொனேஷன் கேட்கலான்னு வந்தேன் சார். உங்களால் முடிஞ்சது தாங்க சார், அது போதும். 100 ருபீஸாக இருந்தாலும் ஓகே தான். ஓ, வெயிட் எ மினிட். ஓகே சார், இந்தா இந்த செக்கில் நான் சைன் போட்டிருக்கேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோ. ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். சார், ஆனால் லிமிட்டடா? அது எனக்கே தெரியலையே. உன்னால் எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோ. ம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேகேவோட காரம் அப்படியே கிளம்பிடுது. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. யாருடா இவன், இவ்வளோ பணக்காரனா? எங்கள் ஜேகே காரில் சார், அந்த பொண்ணு கேட்டோன்னே செக் அப்படியே கொடுத்துட்டீங்க. தெரியல, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஓகே ஜாக், அந்த பொண்ணு பேர் ஒயன்னு சொல்லிச்சுல, அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் இன்னும் 1 ஹவரில் என்னோடய டேபிளில் வரணும். ம், ஓகேவா? ஓகே சார், கண்டிப்பாக 1 ஹவரில் அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாமே உங்கள்கிட்ட வரும். ஓகே ஜாக், இப்போ நான் மீட்டிங் ஹாலுக்கு போகிறேன். ஜங்கு, ஓ நீயா? என்ன விஷயம்? மீட்டிங் ஹால் இந்த சைடு. என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஒன்று. எனக்கே வர தெரியும், நீ போகலாம். ஜேகேவும் அப்படியே நடந்து போகிறான். ஏன் இவன் இப்படி இருக்கான்? ஏன் என்னை பார்த்தா தான் என்னவா? அப்புறம் ஜேகே, இன்றைக்கி டே எப்படி போச்சு? இங்கே பாரு, என்னை சார்னு கூப்பிடு. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நீ என்னை ரிலேட்டிவாக இருந்தாலும் எனக்கான ரெஸ்பெக்ட் இங்கே இருக்கணும். புரியுதா? புரியுது. ஓகே சார். வேலைக்கு வந்தால் வேலை என்ன பண்ணணுன்றது மட்டும் பாரு. என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதை பார்த்துட்ருக்காத. எனக்கு டைமும் இல்லை, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? உன் வேலை எதுவோ அது மட்டும் பாரு. அப்படி சொல்லிட்டு ஜேகே கிளம்பிடுறான். எங்கள் நான்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் வருது. நான்சியும் ஜேகேவும் ரிலேட்டிவ் தான். நான்சி வந்து ஜேகேக்கு வந்து அத்தை பொண்ணு. நான்சிக்கு வந்து ஜேகே பிடிக்கும், பட் ஜேகேக்கு வந்து நான்சி சுத்தமாக பிடிக்காது. நான்சிக்கு எப்படி பிடிக்கும்னா, அவங்க வீட்டில் வந்து எல்லோரும் ஜேகே தான் உனக்கு அப்படின்னு சொன்னதுனால பிடிக்க ஆரம்பிச்சிது. ப்ளஸ் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இவளை எப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இவளை வந்து ஜேகே பிடிக்கிற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து நான்சிக்கு ஜேகே பிடிக்கும். மற்றபடி ஜேகேக்கு நான்சி மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. மீட்டிங்கும் முடியுது. ஜேகே அவனோட கேபினில் தான் இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். உங்கள் டேபிள் மேலே வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜாக், நீயே சொல்லு. ஓகே சார். சார், அந்த பொண்ணு பேர் ஒயன். அவளுக்கு வந்து 25 வயசு. அவள் வீட்டில் ஒரே பொண்ணா. அப்புறம் இப்போ ரீசன்ட் டேஸில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த மெடிக்கல் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது சார். ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அந்த பொண்ணு செய்கிற வேலைக்கு அவளோட சேலரி ரொம்ப கம்மி. அதனால தான் அவள் டொனேஷன் கேட்குறான்னு சொல்லி ஏமாத்தினாலும் சொல்லிவிட்டு நான் போய் செக் பண்ணேன். பட் அவள் நிஜமாகவே டொனேஷன் தான் கேட்டிருக்கா. அவள் அதுலேருந்து ஒரு காசு கூட எடுக்கலை. ஓகே, அப்போ இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். நம்ம கம்பெனிக்கு அவளை வர சொல்லு. சார், என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது ஜாக். என்னடா சிக்னல் ஒரு பொண்ணை பார்த்தா திடீர்னு கூப்பிட்றான் வேலைக்கு, அப்படி தானே யோசிக்கிற? எனக்கு அந்த பொண்ணை எப்போத்துலேருந்து இல்லை, எப்போத்துலேருந்து தெரியும்.
அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லாயிருக்கும். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாள். ஏன் எனக்கே ஒரு நாள் ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல, அதுதானே கரெக்டு. நீ அவளை கூட்டிகிட்டு வா, நம்ம இங்கே அவளுக்கு ஒரு வேலை தரலாம். அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு காசும் கொடுத்துரு. ஓகே? ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அப்படி சொல்லிட்டு ஜாக்கும் போயிருப்பான். ஜங்கோக்கு இங்கே உங்களே தான் யோசிச்சுட்டு இருக்கான். வயன், உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்? நீ தானே என் உயிரையே காப்பாற்றின. அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இங்கே நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை தான் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு சேல்ரி மந்த்லி 15,000 தான். அதுக்கே உங்களை நிறைய வேலை வாங்குவாங்க. உங்கள் அப்பாவுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணல, உங்கள்கிட்ட காசே இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்கிறீங்க. உங்கள் அப்பா எப்படியா காப்பாற்றினும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் கிம் பேசுகிறேன். சொல்லுங்கள் டாக்டர். ஒயன், உங்ககிட்ட பேசணும். சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வா. என்ன விஷயம் சார்? இதோ நான் இப்போயே வரேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பீங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? இங்கே பாரு ஒயன், எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ இந்த ஆப்ரேஷன் முடிக்கணும். சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார். காசு எங்கேயும் கிடைக்கல. நான் கண்டிப்பாக இன்னும் 1 வீக்கில் தந்துடுறேன் சார். நான் காசு எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன். எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார். இங்கே பாரு ஒயன், உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் நீ தாமதமாக ஆக்க உங்கள் அப்பாவுக்கு தான் பிரச்சனை. நீ சீக்கிரமாக ரெடி பண்ணால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். புரியுதா? புரியுது சார். கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிடுறேன். எப்படியாச்சும் எங்கள் அப்பா மட்டும் காப்பாற்றிடுங்க. ஓகே வயன், நீ போ. நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் அப்படியே அழுதுகிட்டே நடந்து வரீங்க. அப்பா, நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்ட? ஆனால் உனக்காக என்னால் இது கூட பண்ண முடியல. எனக்கு ஒரு நல்ல வேலையும் இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட காசும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்கள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? உங்கள் பேர் தானே வயன்? ஆமாம். உங்ககிட்ட ஒரு பர்சனலாக பேசணும். கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம அங்கே போய் உட்காந்து பேசலாம். அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜாக் தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான். நீங்கள் 2 பேரும் ஒரு பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஓயன், இதை கொஞ்சம் பிடிங்க. எதுக்கு இவ்வளோ காசு என் கையில் தரீங்க? இது உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கான பணம். அப்புறம் நாளையிலேருந்து நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் எதுக்காக எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க? இது நான் பண்ணலைங்க, என்னோடய பாஸ் தான் பண்ண சொன்னார். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜான் கம்பெனி. இந்தாங்க விசிட்டிங் கார்டு. நான் கிளம்புறேன். நீங்கள் அப்படியே ஷாக்காக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யார் இவன் திடீர்னு வந்து காசை கொடுத்து கம்பெனியில் சேர்ந்து கொண்டான்? அவன் பாஸ் யார்? அவருக்கு எப்படி என்ன தெரியும்? ஆனால் ஏதோ ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு இப்போது ஆப்ரேஷனுக்கு காசு வேணும். நான் எப்படி இருந்தாலும் இது பண்ணி தான் ஆகணும். அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு கொடுத்துறீங்க. உங்கள் அப்பாவுக்கும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் அந்த கம்பெனிக்கு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். நீங்கள் ஜேகே நோக்கி நடந்து வரீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான், பிளிங்க் கூட பண்ணாமல். நீங்கள் அவன்கிட்ட வந்துட்டு சார் சார் சொல்லுங்கள் வயன். சார், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? ஆக்சுவலி உங்களை வேலைக்கு கூப்பிட்டதே நான் தான். அது தெரியும் சார். ஆனால் ஏன் என்ன கூப்பிட்டீங்க? என்னை விட எவ்வளவோ ஸ்கில் உள்ளவங்க இருக்காங்கள்ல. இருக்காங்க வயன், ஆனால் எங்களோட கம்பெனிக்கு ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும். ஸோ அதனால தான் ஒன்றா செலக்ட் பண்ணேன். ஓகே, இன்னிலேருந்து என்னை ஜாயின் பண்ணிக்கோ.
ஜாக்கிட்ட நான் சொல்கிறேன் உன்னோட கேபின் எங்கே இருக்குன்னு சொல்லி. ஓகே சார். நீங்கள் திரும்புறீங்க. டக்குன்னு ஜேகேவை பார்த்துட்டு, சார் ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு எனக்கு வேலை மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பணமும் கொடுத்ததுக்கு என்னுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓயன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்கள, உங்களுக்கு உதவி பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண முடியும்? நீங்கள் போங்க இப்போது. தேங்க்யூ சார். நீங்களும் நடந்து போயிடுறீங்க. ஜேகே அப்போவுமே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஜாக்கும் உங்களுக்கு என்ன கேபின்றதை காமிச்சிட்டு போயிட்டுருப்பான். நீங்கள் இப்போ உங்கள் கேபினில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ நிறைய பொண்ணுங்க உங்களே தான் பார்த்துட்ருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு இவ்வளோ பொண்ணுங்க என்னையே பார்த்துட்ருக்கு? அங்கே பாத்தியாடி, அவள் பேர் ஒய்யனா. அவகிட்ட மட்டும் சார் இவ்வளோ மெதுவாக பேசுகிறாரு. என்ன பண்ணாடி இவ? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இவள் புதுசாக ஒர்க் பண்ண வந்ததுனால அவர் கம்முனிருப்பார். போக போக அவர் திட்ட ஆரம்பிச்சுருப்பார் நம்மளை மாதிரி அப்படின்ற. ஆனால் எனக்கு ஏதோ அவர் அவளே பார்த்துட்ருக்காடி. ஐயோ, இதுதான் அவனோட இமேஜினேஷன். அவருக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு 2 பொண்ணுங்க பேசிகிட்ருக்கு. உங்களுக்கு எதுவுமே கேட்கல, பட் உங்களை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எதுக்கு இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க? நான் எதுவுமே பண்ணலையே உங்களை. ஷோ, நம்ம எதுவும் கண்டுக்க தேவையில்ல. அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குனு உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ ஐயன், என்னோடய கேபினுக்கு வா. ஓகே சார், வரேன். நீங்களும் வந்து ஜேகேயோட கேபினுக்கு போகிறீங்க. ஜேகே வந்து வேணும்னே உங்களை கூப்பிட்டு வேலை வாங்குறான், உங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிவிட்டு. இப்படியே 2 மந்த் போகுது. ஜேகே இப்போ உங்க கூட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டான். உங்களுக்குமே ஜேகே பிடிக்கும், அதாவது ஒரு பாஸாக பிடிக்கும். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க 2 பேரும். அப்போது ஒரு நாள், ஜாக் இன்றைக்கி மீட்டிங், எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிடு. இன்றைக்கி நான் நிறையா பேச வேண்டியது இருக்குது அவங்கக்கிட்ட. முக்கியமாக நான்சியை கூப்பிடு. எஸ் சார், கூப்பிட்றேன். ஜாக்கும் எல்லாருக்கும் கால் பண்ணி கூப்பிட்றான். மீட்டிங் ஹாலில் தான் எல்லோரும் இப்போ இருக்கீங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம கம்பெனியை ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓ ரியலி சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னோன்னே ஜங்குக்கு செம கோவம். டக்குன்னு டேபிள் அப்படியே ஒரு தட்டு தட்டிட்டு, கம்பெனி ஃபஸ்ட் லெவலில் இருக்கா இல்லை கீழே இறங்கியிருக்கா கூட தெரியாமல் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஃபஸ்ட் லெவலில் இருந்த என்னோடய கம்பெனியை இப்போ 10th பிளேஸில் வந்துருச்சு. இதெல்லாம் யார்? உங்களோட சோம்பேறித்தனமும் உங்களுடைய கெட்ட எண்ணங்களும் தான். எங்கேயாச்சும் வேலைன்னா வேலை மாதிரி செய்கிறீங்களா? இது ஒன்றும் வீடு கிடையாது. வேலைன்னா வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க தேவையில்ல. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ முதல்ல எல்லாருக்கும் வேலையை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறேன். சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார். இனிமேட்டு நாங்கள் இருக்கோம். இங்கே பாருங்கள், தான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேட்டு யாராவது கதை அடிக்கிறதோ கதை பேசிகிட்ருக்கதோ வேலை செய்யாமல் வேறு ஏதோ வேலையை பார்த்துட்ருக்கதோன்னு பார்த்துட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த ஜங்குக் மனுஷனாகவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்சி ஒரு முறை முடிச்சுட்டு அப்படியே போகிறான் ஜேகே. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஜேகே சார் இப்போ தானே போனார். ஹலோ சொல்லுங்கள் சார். வயன், என்னோடய கேபினுக்கு வா. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏன்ச்சி ஜேகேவோடைய கேபினுக்கு தான் போகிறீங்க. இதெல்லாமே வந்து நான்சி வந்து நோட் பண்ணிகிட்ருப்பா. பையனால தான் எல்லாமே. இவளையே சும்மானா கூப்பிட்டுட்டு இருக்கான். என்னத்தை காமிச்ச மயக்கினாலோ என் மாமா இப்போ ஏன் பேச்சே கேட்க மாட்டான். பையன் உன்னை விட மாட்டேன்டி.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உள்ளவா வயன். சார் எதுக்கு சார் கூப்பிட்டுருந்தீங்க? ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகணும், என் கூட நீ வா. ஆனால் சார் எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது. நான்சியை தானே எப்போவுமே கூட்டிகிட்டு போவீங்க. நான் ஒன்று தான் வானேன். ஓகே சார். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அவன் பின்னாடியே போகிறீங்க. இங்கே பாருவாயன், இனிமேட்டு உனக்கு நிறைய வேலை வரும். என்னுடைய அசிஸ்டண்ட்டாக ஒன்றே போடலான்னு இருக்கேன் சார். நீ தான் இனிமேல் என்னோடய அசிஸ்டண்ட். ரொம்ப தேங்க்யூ சார். ஆனால் நான்சி, நீ எதுக்கு நான்சின்னு சொல்லிகிட்ருக்க? அவளை நான் பார்த்துக்குறேன், நீ விடு. ஜாக், என்னுடைய கேபினை மாற்றிடு, என்னோடய கேபின் பக்கத்துலேயே போட்டுரு. புரியுதா? ஓகே சார், பண்ணிடுறேன். ஓகே வயன், இப்போ வா, நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ண போகலாம். ஓகே சார், போகலாம். நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜேகே, என்னாச்சு? ஓ, நத்திங் சார். நீங்களும் ஜேகேவும் இப்போது காலில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஜங்குக், எப்பவுமே கிளைண்ட்டை மீட் பண்ண அவன் கூட நான் தானே வருவேன். இப்போ என்ன அவ்வளோ கூட்டிகிட்டு போகிறேன்? எங்கே பாரு, அது என் விருப்பம், இது என் கம்பெனி. எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் எதுக்கு என் கேபினை மாற்றினேன்? இங்கே பாரு நன்சி, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு என்னுடைய கம்பெனி விட்டு நீ போறியா? ஜங்கோ, ஏன் இப்படி பண்ணுற நீ? எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்ற? இதனால தான் நான்சி, இதனால தான் எனக்கு பிடிக்கல. ஜங்கோக்கு வந்து பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே கேட்குது, நான்சி பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அந்த கார் அப்படியே சைலண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு நல்லா கேட்குது. நீங்கள் ஆனால் எதுவும் கண்டுக்கல, நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த சைடு. ஜேகே ஃபோனை டக்குன்னு வச்சுட்டு, எனக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதை பற்றி எதாவது பேசிகிட்ருப்பா. எங்கே பாருவோயன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நீ என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன் சார். அதே தானே எனக்கும். அப்போ எனக்கு இந்த கோவம் வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல. எனக்கு நான்சி சுத்தமாக பிடிக்காது. அவள் தான் சும்மா என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பா. ஆக்சுவலாக அவள் எனக்காக சுற்றலை, என்னோடய பணத்துக்காக தான் சுற்றுறாங்க. அவங்க ஃபேமிலியை என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் பிடிக்கலை அப்படின்னு, அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்கள்ல. இருந்தேன்னா நான் ஏன் எப்படி பாடுபட போகிறேன்? நீங்கள் டக்குன்னு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, என்ன ஏன் அப்படி பார்க்குற? பாவமாக இருக்கா என்ன பார்த்தா? ஆக்சுவலி சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும், நான் எங்கள் அத்தை வீட்டில் தான் வளர்ந்தேன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல. அங்கே இருக்கிறவங்களாம் பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கான வழியை நானே தேர்ந்தெடுத்தேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இப்போ அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்னா என்னோடய பணம். அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல சார். அப்போது உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆமாம்ல, நல்ல ஐடியா தான். எனக்கு கூட ஒரு பொண்ணை பிடிக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் என் லவ்வை கூட சொல்லலை. அப்போனா சொல்லுங்கள் சார், அந்த பொண்ணு கண்டிப்பாக ஏற்றுப்பா. உங்களை மாதிரி ஒரு பையனை யார் வேணான்னு சொல்லுவா? ஆமாம்ல, நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன், ரொம்ப நல்ல மனசு எனக்கு. கண்டிப்பாக அந்த பொண்ணு என்னை ஏற்றுக்கோங்கள? கண்டிப்பாக சார், அந்த பொண்ணு உங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கும். அப்போ நான் இப்பயே சொல்கிறேன், ஓயன், ஐ லவ் யூ. உனக்கு இது ஷாக்காக இருக்கலாம், பட் எனக்கு ஒன்று ரொம்ப வருஷமாகவே பிடிக்கும். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க. ஷாக் ஆகிட்டு அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. என்ன திடீர்னு கூட்டிகிட்டு வந்தான், லவ்வை சொல்கிறான், கல்யாணம் பண்ணி கொண்டுறான்னு நினைக்கிறியா?
இவ்வளோதானா? எனக்கு சீன் ஓட்டலாம் தெரியாது. எது வந்தாலும் சீக்கிரமாக முடிக்கணும் தான் தெரியும். ஐ லவ் யூ ஒயன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே ஜேகே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வேணாம், நாளைக்கே சொல்லு, புரியுதா? அவ்வளோதான். உங்களால் அந்த காரில் உட்கார கூட முடியல. ஏன்னா உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு பாஸாகவும் பார்த்த ஒரு ஆள் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா உங்களால் அவனை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஜேகேக்கு பாய் கூட சொல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டைமாக ஆகுது. ஜேகே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். பட் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. ஜேகேக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன் இவன் வரல? ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ? நான் தான் இத்தனை நாள் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தனோ? ஒரு மாஃபியாவாக இருந்தேனா? இவளை பார்த்தா மட்டும் ஏன் இப்படி ஆகிறேன்? ஒயன், ஏன் இப்படி இருக்கா ஒயன்? ஆனால் இன்றைக்கி உன்னை விட மாட்டேன். கண்டிப்பாக உன்னை லவ் சொல்ல வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியிருப்பான் காரில். நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜேகே எப்படி இருந்தாலும் கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவனை பிளாக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் ஜேகே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அந்த சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேவும் உங்கள் அம்மாவும் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன இங்கே இருக்கார்? அம்மா வேறு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஜாக்கு நினச்சிக்கிட்டாங்களோ? ஐயோ, அவரை சார்னு சொல்லுமா, எதுக்குமா தம்பி தம்பின்ற? தம்பி இருப்பா, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இட்ஸ் ஓகே ஆண்டி, அதெல்லாம் வேணாம். பையன் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல? ஓ அதுவாப்பா, ஏதோ ஒரு லூசு பையன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டானா. ஸோ போக அவளுக்கு பிடிக்கலையா, அதனால தான்ப்பா அவள் வரல. நீ எனக்காக ஒன்று பண்ணுறியா? உன் பாஸ் கிட்ட சொல்லி அந்த பையனை கொஞ்சம் கண்டிக்க சொல்கிறியா? லூசு பையனா? அவள் அப்படியா சொன்னா? ஆமாப்பா, அவள் அப்படி தான் சொன்னான். நீ உன் பாஸ் கிட்ட கொஞ்சம் பேசுகிறியா? பேசலாம் ஆண்டி, பேசுகிறேன். ஆமாம், உங்கள் பொண்ணோட ரூம் எங்கே இருக்குது? நான் அவகிட்ட ஒரு ஃபைல் கொடுத்து வச்சுருந்தேன், நான் அதை வாங்கிட்டு போகணும். அதுவாப்பா, அது மேலே இருக்கு பார், அவளே அங்கே தான் நிற்கிறா பார் அப்படின்னோடனே ஜங்கோக் டக்குன்னு அவங்கள பார்த்துருப்பான். நீங்கள் செம்ம பயத்தோடு பார்க்குறீங்க அவனை. அவன் முறைக்கிறான். ஜங்கோக் வேகமாக அவங்களோட ரூமுக்கு தான் வரான். என்னை பார்த்தா லூசுன்னு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வேகமாக ஓடி வரான். உங்களுக்கு செம்ம பயம். நீங்களும் சார், நீங்கள் என்ன சார் இங்கே உள்ளவா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், உங்ககிட்ட ஃபைல் கொடுத்து வச்சுருந்தேன்ல, அதை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு போல. இல்லை சார், அது என்னோடய கேபினில் தான் இருக்குது. ஓ அப்படியா? சார், உங்ககிட்ட பேச தான் வந்தேன். சரி ஓகே சார், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரூம்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ரூம்குள்ளே வந்த உடனே ஜேகே அப்படியே டக்குன்னு உங்களை இழுத்து வாலோட பின் பண்ணிடுறான். சார், என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க. ஏன் இன்றைக்கி நீ ஆஃபீஸ் வரல? சார், அது என்ன, ஏன் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல? இதுக்கு ஆன்சர் சொல்லு, நான் விடுறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஃபீவர், அதனால தான் நான் வரல. என்ன ஃபீவரா? என்னாச்சு உனக்கு? அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் ஹெட் மேலே அவன் ஹெட்டை வச்சு பார்ப்பான். நீங்கள் அப்படியே அவனோட ஐஸை பார்ப்பீங்க. என்ன, நார்மலாக தான் இருக்குது. ஒரு வேளை உனக்கு உள்ளுக்குள்ளே ஜோரம் அடிக்குதோ, இதை நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களுக்கு லிப்லேயே கிஸ் பண்ணியிருப்பான். உங்களுக்கா முடியவே இல்லை. ஜங்கோக் விடாமல் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் டக்குன்னு ஜேகே தள்ளி விட்டு, சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? முதல்ல இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க. எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அப்போது உனக்கு அம்மா பார்த்துருவாங்கன்ற பயம் மட்டும்தான் அதானே? அப்படிலாம் இல்லை, நீங்கள் முதல்ல கிளம்புங்க சார். இங்கே பாருவாயன், நாளைக்கும் நீ ஆஃபீஸ் வரல வச்சுக்கோயேன்,
டெய்லியும் வந்து நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது வரும். என்ன சொல்கிற? ஓகேவா? நீங்கள் அப்படியே ஜேகேவை பயந்து பார்க்குறீங்க. ஜேகேக்கு செம்ம ஃபன்னாக இருக்கானா, சிரிச்சிட்டே அப்படியே வெளில போயிடுறான். உங்களுக்கா இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அவன் வந்து கிஸ் பண்ணது நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்கும்? எனக்கு அவரை பிடிக்கும், பட் ஏதோ ஒன்று தடுக்குது. அப்படியே நீங்கள் நினச்சிட்டா அந்த நைட்டும் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எப்படியோ பயந்து போயிட்டு வந்துட்டீங்க ஆஃபீஸ்க்கு. ஜேகே வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்திருப்பீங்க. ஜேகே அப்படியே அவங்கள ஒரு லுக் விட்டுட்டு, தட்ஸ் மை கேர்ள் சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டா. வயன், ஒன்று நான் விடுற மாதிரி இல்லை. ரொம்ப நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவன் கேபின் போயிட்டு உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருப்பான். அவன் கேபினில் உட்காந்து பார்க்கும்போது உங்கள் கேபின் நல்லாவே தெரியும், உங்கள் ஃபேஸ் நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த கேபின் அவங்கள உட்கார வச்சுருப்பான். ஸோ ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான், ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை. இதெல்லாம் நான்சி பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. நான்சிக்கு ரொம்ப கோபமாக வருது உங்கள் மேலே தான். ஜேகே உங்களை பார்த்துட்ருக்குது, எப்போ பார்த்தாலும் அவங்கள டீஸ் பண்ணிகிட்ருக்குதுன்னா நான்சிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ எல்லா கோவமே உங்கள் மேலே தான் அவளுக்கு வருது. இதே மாதிரி ஜேகே உங்களை டீஸ் பண்ணுறது, உங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணுறது அண்ட் எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. நான்சி இதெல்லாம் பார்த்துட்டு வெறுப்பாகிறா. இதே மாதிரி டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒன் டே நான்சி உங்ககிட்ட வந்து, ஏய் ஒயன், சொல்லு நான்சி, உங்ககிட்ட நிறையா பேசணும், இங்கே நில்லு. என்னாச்சு? என்கிட்ட என்ன பேசணும்? ஜங்குக் உனக்கு யார்? அவர் என்னோடய பாஸ் அண்ட் அவர் என்னுடைய ஓனர். ஏன்? ஆனால் நீ பண்ணுறது எதுவும் அந்த மாதிரி இல்லையே. அது அது வந்து என்ன என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு புரியல. அவனும் ஒன்று பார்க்குறான், நீயும் அவனை பார்க்குற. நிறைய விஷயம் நான் பார்த்துட்டேன். இங்கே பாரு வயன், உன்னோட லிமிட்டில் இரு. தேவையில்லாமல் உன் லிமிட்டை க்ராஸ் பண்ண, அப்புறம் நான் என் லிமிட்டை க்ராஸ் பண்ண வேண்டியது வந்துடும். அப்படி என்னடி பண்ணுவீங்க கேட்குறேன். இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு இதே தான் வேலை. ஒரு பணக்கார பையன் கிடச்சிட்டா அவனை விட மாட்டீங்க. ஏதாச்சும் பண்ணி அவனை மயக்கிடுவீங்க. அப்படி என்ன பண்ண அவன் மயங்கிற அளவுக்கு? என்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சீப்பாக பேசுகிறா. உங்களுக்கா செம்மையாக அழுக வருது. எல்லோரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்களே தவிர உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. பிகாஸ் அந்த ஆஃபீஸில் யாருக்குமே அவங்களை பிடிக்காது. எல்லாருமே நான்சியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்றாங்க. எல்லாருமே இன்னும் தான் உங்களை குத்தி குத்தி பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அழுதுட்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் ஜாக்கும் தான் பார்த்துன்னு வந்திருப்பான். ஏய் நான்சி, என்ன பண்ணிகிட்ருக்க? என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னு தெரியாதா? எல்லாம் பார்த்த மாதிரி பேசிகிட்ருக்க. முதல்ல பாஸ் வரட்டும், நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏய் இங்கே பாரு ஜாக், நீ ஒரு நாய் மாதிரி தான். பிஸ்கெட் போட்டால் வாலாட்டுறதோடு நிறுத்து. தேவையில்லாமல் பர்சனல் லைஃப்குள்ளெல்லாம் நீ வராத. நான்சி இந்த மாதிரி ஏடாகுடமாக பேசிகிட்ருக்கா. உங்களுக்கா இன்னும் ரொம்ப கஷ்டமாகுது. நீங்கள் அப்போது ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஓகே நான்சி, நான் இனிமேட்டு ஜங்குக் சார்கிட்ட பேசக்கூட மாட்டேன். ஏன்னா இந்த ஆஃபீஸ்க்கு கூட வர மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ இப்போ என்ன இந்த மாதிரி பேசின பற்றியா, இது கண்டிப்பாக நீ அனுபவிப்ப. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்து நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஜாக் அவங்கள எவ்வளவோ தடுக்கிறான். வேணாம் ஒயன், கம்மன் இரு, அவள் அப்படி தான் பேசுவாள். நீ எதுக்கு கிளம்புற? இரு. வேணாம் ஜாக், இது எனக்கு எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி இல்லை. அவள் ஏடா கூடமாக பேசுகிறா. எல்லாரும் கம்மன் தான் நிற்கிறாங்க. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையே. இந்த இந்த ஆஃபீஸில் யாருக்குமே என்னை பிடிக்காது ஜாக். நான் கிளம்புறேன். ஜேகே சார் வந்தால் சொல்லிவிடு. இங்கே நடந்தது எதையும் சொல்லாத. அவர் தான் கஷ்டப்படுவார். நான் கிளம்புறேன்.
அப்படி சொல்லிட்டு நீங்களும் அழுதுகிட்டே கிளம்பிடுறீங்க. ஜங்குக்கும் ஆஃபீஸ் வந்து பார்க்குறான். பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி எல்லோரும் உட்காந்து அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு உங்களை தான் தேடுறான். பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஜாக், வயன் எங்க? சார், அது வந்து என்ன வயன் எங்க? நான்சி வந்து கண்ணை காட்டுறா. சொன்னேன்னா கொன்றுவேன் அப்படின்னு. சார், வயன் வந்து வீட்டுக்கு போயிட்டான். ஏன் அவன் வீட்டுக்கு போனா? இங்கே இருக்காள நான்சி, இவ தான் தேவையில்லாதெல்லாம் பேசி அவளை துரத்தி விட்டுட்டான். ஏய் நான்சி, என்ன சொன்ன? வயன்கிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டேன். நான் எதுவுமே சொல்லலை ஜேகே. அவள் எதுக்கு போனான்னு என்கிட்ட கேட்டேன். நான் என்ன சொல்கிறது? அவள் சரியான சீனு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழுதுருவா. அதுவும் இல்லாமல் எல்லா பள்ளியும் தூக்கி என் மேலே போடுறான் இந்த ஜாக்கு. இவன் தான் எதாவது பண்ணியிருப்பான் அவளை. ஏய், நான் ஏதாச்சும் பண்ணனா சொல்லுங்கள் கைஸ் அப்படின்னு பின்னாடி இருக்கவங்ககிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறா. நோ சார், இவன் எதுவுமே பண்ணலை. அவளே திடீர்னு ஏஞ்சி அழுதுகிட்டே போயிட்டா. இதுங்களாம் போய் சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும் ஜாக். நான்சி என்ன பண்ணா நீயே சொல்லு. சார், இந்த மாதிரி அப்படியே சொல்லிவிட்டு ஜாக் அவள் பண்ணதை ஒன்றுத்தையும் அப்படியே சொல்கிறான். ஜங்குக்கு செம்ம கோவம். ஜேகே நான்சியோட நெக்கை பிடிச்சிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வயனை எவ்வளோ கஷ்டப்படுத்துவ? ஜங்குக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னை வீடு வலிக்குது. இங்கே பாரு நான்சி, இவ்வளோ நாள் நான் சும்மா இருந்துட்டேன். இனிமேட்டு என்னால் கம்முன்னா இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து கிளம்பு. நெக்கை அப்படியே விட்டுருப்பான். ஜங்கு, ஏன் இப்படி பண்ணுற? நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், உன் மேலே நான் எவ்வளோ காதல் வச்சுருக்கேன். ஆனால் நீ என்ன கண்டுக்காமல் அந்த ஒய்யன்னு பின்னாடியே போயிட்டுருக்க. இங்கே பாரு நான்சி, எனக்கு இவ்வளோ தான் பொறுமை. இதுக்கு மேலே நீ இதை பற்றி பேசிகிட்டு இருந்த ஐ கில் யூ. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி என்னத்தை நீ அவகிட்ட கண்ட? என்கிட்ட இல்லாதது அப்படின்னு அவகிட்ட இருக்குது. எவ்வளோ தான் நான் பொறுமையாக இருக்கிறது? பின்னாடி நான் நாய் மாதிரி சுற்றிட்டுருக்கேன். ஆனால் என்னை கொஞ்சமாச்சு திரும்பி பார்த்தியா? அவள் பின்னாடி வழிஞ்சு போகிற. அப்படி என்னடா அவள் பண்ணா சொல்லு, நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சீப்பாக பேசிகிட்டே இருக்கா அவள். ஜங்குக் கன்னத்துலேயே பலார்னு ஒன்று வைக்கிறான். இங்கே பாரு, இதுதான் உனக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம். உன்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்க கேட்டல, சொல்லட்டா? அவகிட்ட இருக்கிறது நல்ல மனசு, உனக்கு அந்த மாதிரி கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ என்ன வேணால் பண்ணுவேன். ஆனால் அவள் அப்படி கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம்னா அவள் அதை விட்டு கொடுப்பா. இப்போவும் அதுதான் பண்ணியிருக்கா அவள். இதுலேயே தெரியுதா உனக்கும் அவளுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு? நீ என்ன தான் பண்ணாலும் பையன் அளவுக்கு வரவே முடியாது. இங்கே பாரு நான்சி, இனிமேல் நீ என் மூஞ்சிலே முழிக்காத. அப்படி சொல்லிவிட்டு ஜேகே வந்து வெளியில் போயிருப்பான். நேராக அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான். பட் நீங்கள் அங்கே இருந்திருக்க மாட்டீங்க. ஒயன் வீட்லேயும் இல்லையா? அப்போ அவன் எங்கே தான் போயிருப்பா? இப்படி ஜேகே யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு சடனாக ஒரு கால் வருது. ஹலோ ஜேகே. யார்? நான் தான் ஓ பிக் பிரதர் பேசுகிறேன். அதுக்குள்ளே என் வாய்ஸை மறந்துட்டியா? சுகா? எஸ், சுகா தான் பேசுகிறேன். நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை தேடிட்டுருக்க தானே? கவலைப்படாத, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இனி என் கூட ரொம்ப சேஃபாகவே இருக்கா. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்கா. பேசாமல் நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? தேவையில்லாமல் பேசாத. பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். ஒயனை விட்டுரு. இது எப்படி விட முடியும்? விடுற மாதிரியா இருக்கா? ரொம்ப அழகாக இருக்காளே. பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். தேவையில்லாமல் இதில் ஒயன் இழுக்காத. அப்புறம் நான் உனக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். அதுக்காக தான் ஜேகே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வா, 2 பேரும் சண்டை போடலாம். ரொம்ப நாள் ஆச்சுல நமக்குள்ளே பேட்டில் நடந்து. ஒரு ஐடியா, பேசாமல் யார் சீக்கிரங்களோ அவங்களுக்கு தான் ஒயன் இப்போ வருவல. வா. அப்படி சொன்னோன்னே ஜேகே
செம்ம கோவத்தோட அந்த காரை வேகமாக ஓட்டிகிட்டு வரான். எங்கள் சுகா ஜேகேக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை வந்து சேரில் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே உட்காந்துட்டு சுகாவை தான் பயந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஜேகே உள்ளே வரான். ஒயன் ஒயன் எங்கே இருக்க? சார் நான் இங்கே இருக்கேன். கவலைப்படாத ஒயன், நான் வந்துட்டேன், பயப்படாத. ம். ஐயே, இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்க முடியல. நான் என்ன சொன்னேன் ஜேகே, நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க? நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற பேட்டிலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒயன், புரியுதா? ஸோ இந்த சீன் நான் இங்கே ஓட்ட தேவையில்ல. சுகா, நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க. ஒயனை முதல்ல விடு. ஜங்குக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி 4 பேர் வந்து அவனை ராடால் அடிச்சிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்துடுறான். உங்களுக்கா இங்கேருந்து நீங்கள் அழுவுறீங்க. ஜங்குக் சார், சார் என்னாச்சு சார்? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் என்னடா பண்ணேன்? அவர் என்னடா பண்ணார்? எதுக்குடா எங்களை தூக்கிட்டு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கத்துறீங்க. அப்போது சுகா வந்து, ஓயோயோ உனக்கு கோவம் கூட வருமா? கோவப்பட்டாலும் நீ ரொம்ப அழகாக தான் இருக்க. ஒயன் ஒயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்கே இருக்கானே ஜான் ஜங்கோ, அவன் ஒரு மாஃபியா. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. மாஃபியாவா? ஆமாம், அவன் ஒரு மாஃபியா. இதை வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டானே. ஆக்சுவலி இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் அவன் பின்னாடி சுற்றுறாங்க கொலை பண்ணணும்னு. ஸோ அவனை கல்யாணம் பண்ணி உன்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காத. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்ப நல்லா இருப்ப அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே உங்ககிட்ட வரான். பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே அவன் தலையிலே அடிச்சிடுறீங்க. சுகாவுக்கு செம்ம கோவம் வந்தது. உங்களை ஒரே அறை, நீங்கள் போய் தொப்புன்னு விழுறீங்க. ஜங்கோக் பக்கத்துலேயே தான். முன்னாடி என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க? நீ அந்தளவுக்கு வரத்தே கிடையாது. இந்த ஜங்கோக்கை வெறுப்பேற்றதுக்காக தான் நான் ஒன்று சொன்னேன். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கேன், ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜங்கோக்கு இங்கேருந்து அப்படியே தட்டி தடுமாறி எந்திரிக்கிறான். பட் அவனால் முடியல. பின்னாடி எல்லோரும் போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. அவனை திரும்ப திரும்ப தலையிலே போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அவனால் எந்திரிக்க முடியல. சுகா அவங்கள தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் எவ்வளோ தடுக்கிறீங்க, பட் முடியல. ஜங்கோ கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே நிற்குது. ஏன்னா அவனால் எதுவும் பண்ண முடியல. அதனால் சார், சார் காப்பாற்றுங்க சார், சார் பையன் என்னை மன்னிச்சிட்றி, என்னால் முடியல சார். ரொம்ப நாள் நீங்கள் கேட்டிங்கள்ல சார், நான் இப்போ சொல்கிறேன் சார், ஐ லவ் யூ சார். நீங்கள் எனக்கு தான், நானும் உங்களுக்கு மட்டும்தான் சார். 2 பேரும் ஒன்றா சாகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி வாழணும். 2 பேர் சேர்ந்து வாழணும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. சுகா இதை பார்த்துட்டு, போதும் நீ பேசுறது வா அப்படின்னு சொல்லிட்டு தனி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஜேகே, வயன் அப்போது உனக்கு என்ன பிடிக்குமாடி? நான் மட்டும்தான் அப்படி நினச்சிட்டு நினச்சேன், ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும். ஆமாம் வயன், நான் உன் கூட வாழணும். நம்ம 2 பேரும் வாழணும் வயன். நம்ம லைஃப் எங்கேயும் முடியக்கூடாது. கண்டிப்பாக வாழுவோம். அப்போது கீழே சடனாக பார்த்தா ஒரு கன் இருந்துச்சு. ஜேகே டாக்குன்னு அதை எடுத்து எல்லாருமே ஷூட் பண்ணிடுறான். அங்கே ஒரு பெரிய வாரே நடந்த மாதிரி இருக்குது. அங்கே ஃபைட் செம்மையாக நடக்குது. ஜேகேக்கும் அந்த சுகாவோட ஆளுங்களுக்கும். அங்கே ஒரே ஆள், சுகாவோட ஆளுங்க மொத்தமே ஒரு 50 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ ஜேகே செம்மையாக எல்லோரையும் ஷூட் பண்ணி இந்த இடமே சைலண்ட்டாக ஆகிடுது. அட் த சேம் டைம் இங்கே உள்ள பொடி முதல்ல அப்படி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு, இங்கே பாருங்கள், என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியல, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதறீங்க. அவன் காலை பிடிச்சிட்டு, சுகா இங்கே பாருவயன், நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட எதுவும் சாதிக்க முடியாது. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், புரியுதா?
புரியுதா அப்படி சொல்லிட்டு கிட்ட கிட்ட வரான் அவங்க கிட்ட. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. பட் சுகா விடுற மாதிரி இல்லை, அவங்க கிட்ட அப்படியே வந்து வாளோட பின் பண்ணிடுறான். அப்படியே உங்களோட நெக்கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு சுகா அவங்கள பெட்டில் தள்ளி விட்டுறான். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படியே சொல்லிட்டு கையை அப்படியே ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு கும்பிட்றீங்க அவனை. பட் அவன் விடுற மாதிரியே இல்லை. அப்படியே கிட்ட வந்து உங்ககிட்ட அப்படியே வரான். கரெக்டாக கதவை திறந்துட்டு ஜேகே வந்துடுறான். உங்களுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சங்கு என்னை மன்னிச்சிருங்க, இத்தனை நாள் இதை சொல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சின்ன வயசில் உங்களை காப்பாற்றினது நான் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் மாஃபியான்றதும் எனக்கு தெரியும். காப்பாற்றினதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான். சங்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் இட்ஸ் ஓகே வயன், அதெல்லாம் இப்போ எதுக்கு, முதல்ல இவன் கதையை முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்திருப்பான்ல. அந்த டைமில் கரெக்டாக சுகா ஜேகேவை அப்படியே ஒரு கிக்கு விட்டுடுறான். ஜங்குக்கு அப்படியே போய் விழுந்துடுறான். நீங்கள் போய் ஜேகே அப்படியே தூக்கி வர்றீங்க. அயன் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இல்லை, இவனை இன்றைக்கி முடிக்காமல் விடவே கூடாது அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கும் சுகாக்கும் செம்ம ஃபைட் நடக்குது. அப்புறம் என்ன, யார் ஜெயிப்பா, நம்ம ஜேகே தான் ஜெயிச்சிட்றான். ஸோ சுகா அந்த இடத்துல க்ளோஸ். ஜேகே அப்படியே அவங்கள ஒரு ப்ரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிட்டு அவன் காரில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் தான் நடக்குது. இதோட என்ன, நீங்களும் ஜேகேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அப்பப்போ ஜேகேக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டை வரும். பட் ஜேகேவே வந்து உங்கள் காலில் விழுந்துருவான். இப்படியே தான் இந்த ஸ்டோரியை நான் ஹாப்பி எண்டிங்கில் முடிக்கிறேன். ஓகே ஹாமி, இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கோ அவங்க லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஹாமீஸ்.